ஆர்சிபி டீமை தோக்கடிக்க முடியும்னா அது ஆர்ஆர் டீமால மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். நான் எதனால இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்றத அந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி போட்டு கீழ இருக்க ஃபாலோ பண்ணி தட்டிட்டுக்கோங்க. நைட் நடந்த ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல களத்துக்குள்ள வந்த எல்எஸ்ஜி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஒருத்தரோட பவுலிங்க்கு சும்மா திணறி போயிட்டானுங்க. மிச்சல் மாஸ் ஓப்பனிங்ல இறங்கி 40 ரன் அடிச்சாரு. ஆவேஸ் பாதானி 38 ரன், முகுல் சௌத்ரி 39 ரன். ஹசீலுட் போட்ட ஓவர்ல ரிஷப் பண்ட் பாத்தீங்கன்னா பால் கையில பட்டு இன்ஜுரி ஆயிட்டு இருக்கும். இதனால ஒரு பாதியில ரூல் அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்து வந்து பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் 1, 7, 12 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆக கடைசியில எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 147 ரன் ஆர்சிபிக்கு டார்கெட்டா கொடுத்துட்டு மொத்தமா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பாத்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த ரன்னை சேஸ் பண்ணாம பொறுமையா ஆட ஆரம்பிச்சானுங்க. விராட் கோலி 49 ரன், பட்டிதாரி 27 ரன், ஜிதேஷ் சர்மா 23 ரன். அதுக்கு இடையில வந்தோம்னா 7, 10, 14 ரன் அடிக்க மேட்ச் 15வது ஓவர்லயே 149 ரன் அடிச்சு முடிச்சு விட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி இருக்கிற ஃபார்ம்ல எவன் மோதம் வந்தாலும் சரி கைத்தாமட்டில வச்சு வீடு தேத்திடுவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, உங்கள யாருக்கெல்லாம் ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும் அவங்கள காமலா ரெட்டை போட்டுப்பாங்க.